ஆச்சு? சிஸ்டர் தெரியாம தண்ணி ஓகே கொட்டிடுச்சு ஓகே, சிஸ்டர். எதுவும் ப்ராப்ளம் இல்ல. இது வந்து ஃபுல்லா ஒரு வாஷபிள். சோ இத நம்ம ட்ரை பண்ணி மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எதுவுமே ஆகாது. இங்க பாருங்க, எதுவுமே ஆகாது. கலர்ஸ் போகாது, எதுவுமே ஆகாது. ஓகேவா? இத மறுபடியும் ஃபுல்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். எதுவும் ஆகாது. ட்ரை பண்ணா மட்டும் போதும். பழனி அங்கிள் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு ஒரு பிஸ்னஸை ஒர்க் ஃப்ரம் ஹோமா பாசிவ் இன்கமா வந்து ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க யாரு என்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சிஸ்டர். இன்னைக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு 4 மாசத்துல வந்து உங்களால வந்து ஒரு பாசிவ் இன்கம்ல இன்ஸ்டாகிராம்ல இவ்ளோ ட்ரெண்டா போயிட்டு இருக்க முடியும் அப்படின்னா வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் சிஸ்டர். இதே வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி சிஸ்டர் இந்த பிசினஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணீங்க? உங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணாங்க? சப்போர்ட் பண்ணாங்க இந்த சென்ஸ் ஹோல் ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். தனி நம்பரா நான் என்னால சொல்ல முடியாது. ஏன்னா நான் இதை வந்து ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்றப்ப ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஓகே நீ பண்ணுன்னு சொல்லி தான் சொன்னாங்க. பேசிக்கா வந்து ஹேண்ட்பேக் மேக்கிங்கிறது ஒரு சின்ன என்னோட ஹாபியா தான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஹாபியா ஸ்டார்ட் பண்ணது. சரி ஓகே இதை வந்து ஒரு பிசினஸா கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி என் ஃபேமிலி மெம்பர்ஸ் சொன்னேன். சரி நீ பண்ணுன்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் சங்கி யான்ஸ்ல பண்ணேன். ஸோ அதோட அவைலபிலிட்டி கம்மியா இருக்கிறதுனால இப்போ வந்து நம்ம குயிக் நெட் யான்ல நான் இப்போ பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதை வந்து அதோட ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. அந்த டெக்னிக்கை வேற எதுலலாம் நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு நான் பாசிபிலிட்டி வந்து சர்ச் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி சர்ச் பண்றப்ப எனக்கு குயிக் நெட் யான்ஸ் கிடைச்சது. ஸோ குயிக் நெட் யான்ஸ்ல ஹேண்ட் பேக்ஸ் மட்டும் இல்லாம ஸோ நான் நியூவா டாய்ஸ், பில்லோஸ், கேப்ஸ், பிளாங்கெட்ஸ் வரைக்கும் நான் இப்போ வந்து நம்மளோட ஃபிங்கர் யூஸ் பண்ணியே செஞ்சிருக்கேன். ஓகே சிஸ்டர், இப்போ என்ன அப்படின்னா இப்போ எல்லாத்துக்குமே வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய கோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்துட்டு இதை நீங்க இப்பதான் ஸ்டார்ட் பண்ணி ரன் பண்ணீங்களா இல்ல இதுக்கு முன்னாடியே சின்ன வயசுல இருந்தே உங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் இந்த மாதிரிலாம் இருந்துச்சு? கண்டிப்பா. ஸோ சின்ன வயசுல இருந்தே எனக்கு வந்து ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ஸோ நான் சின்ன சின்ன விஷயமே வந்து பண்ணுவேன் கையாலேயே நம்ம எப்படி பண்றது அப்படின்னு. ஸோ குழந்தைங்க ஹவுஸ் ஒய்ஃப் ஆனதுக்கு அப்புறம் அது அப்படியே ஸ்டாப் ஆச்சு. மறுபடியும் என் குழந்தைங்க ஸ்கூல் ஆக்டிவிட்டிஸ் பண்றப்ப அது மறுபடியும் எனக்கு ரீகெயின் ஆன மாதிரி இருந்துச்சு. குழந்தைங்களோட ஆக்டிவிட்டிஸ், குழந்தைங்களோட காம்படிஷன்ல நான் ஃபுல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை ஒரு விஷயமும் குழந்தைங்களுக்கு நான் கத்து கொடுத்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்துச்சு. குழந்தைங்களும் ஸ்கூல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதா அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல வந்து கரெக்டா போயிட்டு இருந்ததுனால இது அப்படியே ஸ்டார்ட் அப் ஆகி வந்துருச்சு எனக்கு. ஓகே ஓகே, சூப்பர் சிஸ்டர். தென் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்ம ஹேண்ட்பேக் மட்டும் தான் நம்ம பண்ண முடியுமா இல்ல இதுல இன்னும் அடிஷனலா நிறைய பண்ணலாம்னு சொன்னீங்க. இன்னும் வேற என்னெல்லாம் பண்ண முடியும், என்ன லான்ச் பண்ணிருக்கீங்க? சோ ஹேண்ட்பேக்ஸ் மட்டும் இல்லாம ஹேண்ட்பேக்ஸ்லயே சிங்கிள் கலர் இல்லாம டுவல் கலர். சோ இந்த மாதிரி ஹார்ட் இன்சர்ஷன், அப்புறம் வந்து டாய்ஸ், இந்த மாதிரி பன்னி டாய்ஸ், கேட்டர்பில்லர் டாய்ஸ், அதுக்கப்புறம் கேப்ஸ், ஸ்கார்ப்ஸ், பில்லோஸ், ஸோ ஹார்டின் பில்லோஸ், அந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ்ல இருந்து இப்ப பில்லோஸ் வரைக்கும் பண்ணிருக்கேன். இப்ப நம்ம கீழே விரிச்சிருக்கிற பிளாங்கெட் கூட நானே ஃபிங்கர் நெட் பண்ண பிளாங்கெட் தான். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெண்களுக்குன்னு வந்து ஒரு இன்கம் அப்படிங்கிறது தேவைப்படும். சோ அந்த ஒரு இன்கம்காக வந்துட்டு இது பண்ணோம்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா சிஸ்டர்? கண்டிப்பா இருக்குடா. சோ ஹேண்ட்பேக் மட்டும் நான் ஃபர்ஸ்ட் போனப்ப எனக்கே கொஞ்சம் டவுட்டா இருந்துச்சு. எல்லாருமே ஹேண்ட்பேக் வந்து நம்ம வெளியே கிடைக்குது வாங்குறாங்க. ஸோ ஃபிங்கர் நெட்டிங் ஹேண்ட் மேட் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் காஸ்ட்லி இருக்கும். ஸோ காஸ்ட்லியா இருக்கப்ப எல்லாரும் வாங்குவாங்களான்னு யோசிச்சுட்டோம். பட் ஆனா இப்ப நான் இதுல டாய்ஸ், பில்லோஸ் எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் கேரண்டியா சொல்வேன். ஸோ டாய்ஸ் அண்ட் பில்லோஸ் அதுக்கு வந்து இப்ப சில்ட்ரன்ஸ் பத்தியும் சரி, நம்ம வந்து கேர்ள்ஸ் பெரியவங்களா இருந்தாலுமே அதை பாக்குறப்ப ஒரு ஹாப்பினஸ் நம்மளுக்கு கொடுக்குது இல்லையா? சோ கண்டிப்பா அது வந்து ஒரு இன்கம் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, இது வந்து வாஷபிள் பண்ணிக்க முடியுமா நம்மனாலேயே? கண்டிப்பா. இந்த யான் வந்து பியூர்லி வாஷபிள். நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். மிஷின் வாஷ் நாட் ரெக்கமெண்டட். சோ நீங்க ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம், எதுவுமே ஆகாது. சிஸ்டர் இப்போ வந்து இதை நீங்க வந்து முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ அப்படி நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு யோசனை இருந்திருக்கும், இது பண்ணா நம்ம யாரு என்ன சொல்லுவா, எப்படிலாம் நம்ம இருக்கோம். சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கே தெரியும், அந்த சோஷியல் மீடியால நம்ம ஃபேஸை ரிவீல் பண்றதுக்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். ஸோ இதை வந்து அடித்தளமா நீங்க வந்து சோஷியல் மீடியால நீங்க கொண்டுட்டு வரும்போது உங்களுக்கு என்ன மாதிரி அந்த ஜேர்னிஸ்லாம் நீங்க டேக் ஓவர் பண்ணீங்க? அந்த கண்டிப்பா ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேமிலி சைடு இருந்து, ஃப்ரெண்ட்ஸ் சைடு இருந்து, வெளியில இருந்து இதை ஒரு பிசினஸா பண்ண போறப்ப எப்படி வந்து உனக்கு வரும்னு நினைக்கிற, சோ இது கண்டிப்பா ரீச் இருக்கும்னு நினைக்கிற, எல்லாத்தோட டவுட்ஸும் கண்டிப்பா இருந்துச்சு. எனக்கே டவுட் இருந்துச்சு, எப்படி நாம இதை ரீச் பண்ண போறோம், ரீச் ஆகுமான்னு. பட் மெம்பர்ஸ், அவுட்டர் மெம்பர்ஸ் இல்ல வந்து நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோட சப்போர்ட் வந்து எனக்கு நல்லாவே கிடைச்சது. இதை நான் இன்ட்ரடியூஸ் பண்றப்ப நல்ல ஒரு சப்போர்ட் இருந்துச்சு. ஸோ அது மூலியமா தான் எனக்கும் நல்ல ஒரு எப்படி சொல்றது நம்பிக்கை கிடைச்சது. ஸோ எல்லா லேடிஸ்க்கும் நான் சொல்ல வரது என்னன்னா, தொடங்கும் முன் யோசிக்காதே. ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. அது உங்க சின்ன ஐடியாவா இருந்தாலும் ஓகே, பெரிய ஐடியாவா இருந்தாலும் ஓகே, ஒரு முதல் படி எடுத்து வச்சிருங்க. கண்டிப்பா அது வந்து பிளஸ் ஆர் மைனஸ் நம்ம ஏத்துக்கலாம். நம்ம ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணோம்னா நம்மளோட கன்சிஸ்டன்சி அதுல இருந்துச்சுன்னா நம்மளால நல்ல growth கொடுக்க முடியும்.
ஓகே சிஸ்டர். சரி, நெக்ஸ்ட் வந்து உங்களோட கமெண்ட் பாக்ஸ்ல வந்து நிறைய பேர் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ தென் பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட வந்து கேட்க சொல்லியிருக்காங்க கொஸ்டின். என்ன அப்படின்னா இதுல வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க சிங்கிள் சைடு நம்ம போட்டுட்டு இருக்கோம். இதே வந்து நம்ம டபுளா போட முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கொஸ்டினா கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நீங்க எக்ஸ்பிளைன் ஓகேடா, பண்ணுவீங்களா sister? கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ நாம் வந்து இந்த யான்ல திக்னஸ் கம்மி உங்களுக்கு தெரியும். சோ இது வந்து ஆமா. 0.5 mm தான் திக்னஸ். சோ இந்த யான்ல வந்து அந்த பேஸ் வந்து அதிகம் பண்றது. நீங்க கேக்குறது பேஸ் அகலமா கேக்குறீங்க. எஸ். இந்த யான்ல பேஸ் அகலம் பண்ணலாமா அப்படின்னா அது கொஞ்சம் டஃப் தான். பட் நான் இது சொன்னேன்ல முன்னாடி சங்கி யான். சோ சங்கி Okay. யான்ல நம்ம பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி பண்ணலாம். அதோட ப்ராஜெக்ட்ஸும் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பா கூடி சீக்கிரம் அந்த பேஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம ஹேண்ட்பேக் மாதிரி உள்ள பாட்டில்ஸ் எல்லாமே நம்ம திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு போற மாதிரி நான் கொடுக்க போறேன். ஓகே ஓகே சிஸ்டர், இப்போ வந்து அப்கமிங்ல வந்து உங்களோட கிளாஸஸ் வந்து போயிட்டு இருக்கா, இல்ல எப்படி என்ன டேட்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கா? கொஞ்சம் மக்களுக்கு கண்டிப்பா சொல்றீங்களா? இருக்குடா. சோ அப்கமிங் டேட்ஸ் பார்த்தோம்னா நான் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் நேராவும் எடுத்துட்டு இருக்கேன். சோ Okay. நேரா எடுக்கிறது வந்து ஈரோடு, திண்டல் பக்கத்துல எடுத்துட்டு இருக்கேன். ஆன்லைன்ங்கிறது அவங்கவங்க வீட்ல இருந்தே டைமிங்ஸ் நான் போடுற டைமிங்ஸ்ல அட்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆன்லைன் Okay. அண்ட் ஆஃப்லைன் வந்து வீக் டேஸ்ல ஒரு நாள் இருக்கும், வீக்கெண்ட்ல ஒரு நாள் இருக்கும். சோ அப்கமிங் டேட்ஸ் Okay. இருக்கு. என்னோட பேஜ் பார்த்தாவே நான் பின் பண்ணிருக்கேன். அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே சிஸ்டர், நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கரியர் வந்துட்டு நிறைய பேர் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் உங்களை அப்ரோச் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட இந்த கிளாஸ் முடிச்சுட்டு போகும்போது உங்ககிட்ட என்ன ஃபீட்பேக் சொல்லிட்டு போயிருக்காங்க, ஓகே. அது வந்து ரிவீல் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் வந்து எனக்கு கிடைச்சதுங்கிறது டீச்சிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. எங்கிட்ட வந்து காலேஜ் ஸ்டாஃப்ல இருந்து ஸ்கூல் ஸ்டாஃப் வரைக்கும் வந்து அட்டென்ட் பண்றாங்க. Okay. அவங்க ஒருத்தங்க ஸ்டாஃபாவே சொன்னது, நானுமே ஸ்டாஃபா ஒர்க் பண்றேன். பட் உங்களோட டீச்சிங் மெத்தட் வந்து ஒரு குட்டி குழந்தைகிட்ட இருந்து பெரியவங்க வரைக்கும் அவ்வளோ ஈஸியா அண்டர்ஸ்டாண்டபிளா இருக்கு. அந்த அளவுக்கு உங்களோட டீச்சிங் மெத்தட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே எனக்கு ஒரு பெரிய ஃபீட்பேக். ஏன்னா ஒரு டீச்சிங் மெத்தட் ஒரு குட்டி குழந்தைக்கும் போய் அது சேரணும் இல்லையா? ஆமா ஸோ என்னோட டீச்சிங் மெத்தட் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொரு டவுட்ஸ் எல்லாரும் கேட்கறது என்னன்னா, ஆன்லைன்ல நீங்க சேம் இப்படியே தான் டீச் பண்ணுவீங்களா? ஆஃப்லைன் வந்தாதான் எங்களால பண்ண கண்டிப்பா கிடையாது. ஸோ டீச்சிங் மெத்தட் என்னோடது சேம் தான். ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுலயுமே. ஓகே ஓகே சிஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூ. உங்ககிட்ட வந்து நிறைய விஷயம் நாங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டோம். மக்களுக்கும் வந்து இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். தேங்க்யூமா. தேங்க்யூ.